ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு சோப் மேக்கிங் வீடியோ இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுற ஒரு வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து மெல்ட் அண்ட் போர் சோப்பும் கோல்ட் ப்ராசஸ் சோப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல. அந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் போடுறத பற்றி வந்து மெல்ட் அண்ட் போர் சோப் செய்யும்போது வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த என்கிட்ட கேட்குற பாதி பேத்துக்கு வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. சரி, ஒவ்வொருத்தருக்காக நம்ம சொல்கிறதுக்கு வந்து இதை ஒரு வீடியோவாகவே போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெல்ட் அண்ட் போர் சோப் பற்றி தான் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கோல்ட் ப்ராசஸ் சோப்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து மெல்ட் அண்ட் போர் சோப்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மெல்ட் அண்ட் போர் சோப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஆல்ரெடி ஒரு செஞ்சு வச்சுருக்கிற ஒரு பேஸ், ஓகேங்களா. அதில் வந்து நம்ம இப்போ கோல்ட் ப்ராசஸ் சோப்புக்கு என்னென்னலாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து அதோட ப்ரொசீஜரே வந்து வேறு. அது வந்து நம்ம வீட்லலாம் வந்து நம்ம பேஸ் செய்ய முடியாது. கம்பெனி ரன் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து அந்த பேஸை வந்து ரெடி பண்ண முடியும். நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிறது வந்து அந்த பேஸை வாங்கி வேணால் நம்ம சோப் செய்யலாம். அண்ட் கோல்ட் ப்ராசஸ் சோப் வந்து நம்ம செய்யலாம். மற்றபடி அதோட பேஸையே வந்து நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஒர்க்கு. அதுதான் வந்து மெல்ட் அண்ட் போர் சோப்புக்கான பேஸு. அந்த பேஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், கோட் மில்க் இருக்கும், பீட்ரூட் இருக்கும், பப்பாயா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த வெரைட்டி வேணும், உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமா, இல்லை கிளிசரின் இருக்கிறது வேணுமா, கோட் மில்க் வேணுமா, எந்த ஃப்ளேவர் வேணால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஸை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் 500 கிராம்லேருந்து அவைலபிளாக, 100 கிராம்லேருந்து கூட ஒவ்வொரு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கி அந்த சோப்பை வந்து நீங்கள் அந்த நேம்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா, மெல்ட் அண்ட் போர், அதை வந்து நீங்கள் உருக்கி அதை வந்து நீங்கள் மோல்டில் ஊற்றுறது. இதுதான் வந்து சோப்போட கான்செப்டே. நீங்கள் பேஸ் உங்களுக்கு தகுந்த பேஸை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த சோப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி டபுள் பாயிங் மெத்தடில் வந்து அந்த சோப்பை வந்து உருக்கிக்கிறீங்க. உருக்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸு, எசென்ஷியல் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி திருப்பி வந்து மோல்டில் ஏதாவது ஒரு டிசைன் மோல்டு வச்சுருக்கீங்களா, எந்த மோல்டாக இருந்தாலும் சரி, அந்த மோல்டில் ஊற்றுனீங்க அப்படின்னா அது திருப்பி அந்த பேஸ் மாதிரியே வந்து வந்துடும், சோப்பாக ரெடி ஆயிடும். இதுதான் வந்து அதோட ஃபுல் கான்செப்ட்டு. இதுக்கும் அதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. அந்த சோப்பு இந்த சோப்பும் வந்து ஒன்றே கிடையாது. வந்து மெல்ட் அண்ட் போர் சோப்பு தான் வந்து வீட்டில் வந்து சேல் பண்ணுறவங்களாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது வந்து மெல்ட் அண்ட் போர் அண்ட் கோல்ட் ப்ராசஸ் ரெண்டுமே வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. அது கூட வந்து இந்த பிஸ்னஸும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து மெல்ட் அண்ட் போர் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இருக்கிறதுல ஈஸி. ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய வேலையில் மினிமம் ஒரு 1/2 hour to 1 hour அந்த சோப் மேக்கிங் வந்து முடிச்சிடலாம். வீட்லேயே வந்து சோப் வந்து யூஸ் பண்ணுறவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மெல்ட் அண்ட் போர் சோப்பு தான் வந்து அவங்களே வாங்கி அவங்களே செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களாம் ஒரு சிலர் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் கரெக்டாக எவ்வளோ மெஷர்மெண்ட் போடணுங்கிறத வந்து ரேராக தான் வந்து சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. மற்றபடி எல்லாருமே எந்த வீடியோ நீங்கள் எடுத்தீங்கனாலுமே சோப் பேஸ் கட் பண்ணுவாங்க. அதில் வந்து என்ன ஃப்ளேவர் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ளேவர் போடுவாங்க. அவ்வளோதான். விட்டமின் இ ஆயில் அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சோப்பை ரெடி பண்ணிடுவாங்க. அது வந்து நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் போடணும் என்னங்கிற மாதிரி டீட்டெயிலாக யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குமே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து இதுக்குன்னு தனியாக ப்ரொசீஜர் இருக்குதுன்னு நான் என்னோட ஆரம்பத்தில் வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். அதை ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லுவேன், இதுக்குன்னு தனியாக ப்ரொசீஜர் இருக்குன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எல்லா வீடியோவுமே வந்து போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இப்போ அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஃப்ளேவர் போடுறீங்க அப்படின்னா, ஃப்ளேவர் வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ளேவரை வந்து பவுடராக போடுறீங்க, ஹெர்பல் பவுடர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நலுங்கு மாவு சோப் வேணும் உங்களுக்கு, அதை ரெடி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நலுங்கு மாவு பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடரை வந்து
நீங்கள் வந்து பவுடர் ஃபார்மில் தான் போடணும். இப்போ ஒரு நான் என்னோடய வீடியோவே காமிச்சிருப்பேன். பீட்ரூட் சோப் செய்யும் போதெல்லாம் வந்து பீட்ரூட்டை வந்து அரைச்சி அதை வந்து நான் அந்த அரைக்கும் போதே என்ன வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அரைக்கணும்னு கூட சொல்லியிருப்பேன். டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை அரைக்கணும்னு கூட சொல்லியிருப்பேன். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால வந்து டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அதை அந்த சோப்பை வந்து நான் சேல் பண்ணலை. அதை வந்து நாங்கள் ஓன் யூஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க போகிறதில்ல. நம்ம செஞ்சு அடுத்த நாள்லேருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு மாதத்தில் அது வந்து காலி ஆயிரும் சோப்பு. அதனால் வந்து நான் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் அதெல்லாம் போட்டு சோப் மேக்கிங் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன், ஜூஸ் போட்டு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னா ஜூஸ் போட்டு பண்ணாதீங்க. அப்படியே போடுற மாதிரி இருந்தாலுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் வந்து அதையுமே நீங்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள் அதை பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது ஏன்னா எல்லாருமே வாங்கி அப்போவே யூஸ் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் பாதிப்பெல்லாம் இல்லை, ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்லாவே. பட் என்ன அதில் நம்ம வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சோப் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ஃபங்கஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். நார்மல் வாட்டர் எப்படி நம்ம டேப் வாட்டர் வந்து நம்ம குடத்துலலாம் பிடிச்சி வச்சுருக்கோம்னா அப்படின்னா 2 நாள் 3 நாள்லேயே எப்படி புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிருதுல்ல, அந்த மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான், சோப்புலேயும் அதே மாதிரி தான். அதனால தான் வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி ஜூஸ் போட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் சர்க்கிள்குள்ளே கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் பிஸ்னஸ் போகிறீங்க, கொஞ்சம் பெரிய அளவில் வந்து ஆன்லைனில் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஷாப்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஜூஸ் யூஸ் பண்ணாதீங்க. அந்த பீட்ரூட் பவுடரே நீங்கள் வாங்கி நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பீட்ரூட் குப்பை மேனி வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு வந்து நீங்கள் பவுடர் போட்டு சோப் மேக்கிங் பண்ணிக்கலாம். ஜூஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ளேவரில் வந்து இவ்வளோ தான். பொருளில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பேஸ் பற்றி பேசியாச்சு, அடுத்து ஃப்ளேவர் பற்றியும் பேசியாச்சு. ஃப்ளேவரில் வந்து ஜூஸ் ஆட் பண்ணாதீங்க, பவுடர்ஸ் தான் வந்து ஆட் பண்ணணும்னு நான் வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, எசென்ஷியல் ஆயிலெலாம் போடுறீங்க, மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாத பிராண்டாகவே இருக்குது அப்படின்னாலுமே வந்து இப்போ அமேசான் இதுலலாம், ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் வந்து நிறைய எசென்ஷியல் ஆயில் வந்து விற்கிது. அப்படி இல்லைனாலுமே நிறைய பேர் வந்து கெமிக்கல் ஷாப்பில் போய் எசென்ஷியல் ஆயில் வாங்கிட்டு வந்து சோப் மேக்கிங் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக என்னன்னே தெரியாது. ஏன்னா அந்த அலுமினியம் டின்னில் இருக்கணும், இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னரில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒரிஜினல்னு அர்த்தம். அப்படி அது வந்து இப்போ எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் ஒரு 15 ml வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து யாரும் வந்து ஒரு 50 ரூபாய்க்கோ 60 ரூபாய்க்கோ யாருமே தரமாட்டாங்க. ஏன்னா அது ஒரிஜினல் இல்லைங்கும் போது தான் அது 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி தருவாங்க. ஒரிஜினல் அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு 15 ml வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மேலே தான் வந்து வரும். அப்படின்னு நிறைய செல்லர் வந்து எசென்ஷியல் ஆயில், சோப் மேக்கிங் கிட்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நல்ல செல்லராக பார்த்து வாங்கிக்கோங்க. ரேட்டிங்ஸ் பாருங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். அப்புறம் அவங்களோட ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து அந்த சோப் பேஸ் வாங்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், கொடுத்துருப்பாங்க. அதில் எதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து எசென்ஷியல் ஆயிலுமே அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு எசென்ஷியல் ஆயில் பார்த்தா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த அலுமினியம் டின் அந்த கிளாஸில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அது ஒரிஜினல். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது டூப்ளிகேட் தான். அதெல்லாம் வாங்கி சோப் மேக்கிங் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் நீங்கள் போடுறீங்க. இப்போ எசென்ஷியல் ஆயிலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இப்போ ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, ஆக்னி இருக்குது அப்படின்னா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து போடுவோம். அதை போட்டால் அதோட பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதையுமே நீங்கள் வந்து இப்போ 15 ml இருக்குது அப்படின்னா நீங்கள் 100 கிராம் சோப் பண்ணுறீங்கன்னா 15 mlமே வந்து ஊற்றக்கூடாது. நான் சொல்லியிருந்த மாதிரியே தான் 100 கிராம் சோப்புக்கு வந்து 1 mlலேருந்து 2 ml தான் ஊற்றணும். அதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுறக்கூடாது. இதுக்கு வந்து பெனிஃபிட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எசென்ஷியல் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே வந்து நீங்கள் ஒரு ml போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து
சோப் வாங்கினா ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் அதில் என்ன அதில் வந்து நீங்கள் என்னென்ன எவ்வளோ நல்லதாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாலுமே சோப்பை வந்து ஸ்மெல் தான் முதல்ல பண்ணி பார்ப்பாங்க. ஸ்மெல் இல்லைன்னாவே ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க. ஒரு சிலர் நாலேஜ் இருக்கவங்க வந்து வாங்கிக்குவாங்க. நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோப்பை வாங்கி ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு இதில் என்ன வாசமே இல்லை, இது நல்லவே இல்லையாட்டக்குன்ட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எம்எல்லேருந்து 2 ml மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதிகமாகலாம் வேண்டாம். ஏன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலில் வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த ஸ்மெல் வந்து இருக்குது அதில். ஸோ வந்து அப்போ அந்த கெமிக்கலாக இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலை வந்து நம்ம நேச்சுரலாக பண்ணுறோங்கிற ஒரு சோப்பில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அது எப்படின்னு சொல்லி.